ஹவு டு ஸ்டாப் இன்செக்யூரிட்டி. கைஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு லைஃப் ஃபுல்லாக நிறைய இன்செக்யூரிட்டிஸ் வரப்போகுது. இதுதான் ட்ரூத். உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய இருக்கும், ஃப்யூச்சரில் நிறைய இன்செக்யூரிட்டிஸ் வரும். ஓகேவா? அதை ஃபுல்லாக தாண்டி நம்ம லைஃப் லாங்காக வாழணும்னா அந்த இன்செக்யூரிட்டிஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். இது உங்களுக்கு லைஃப் லாங் யூஸ்ஃபுல். ஸோ கிளாரிட்டியாக ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஃபைன். ஃபர்ஸ்ட்டு இப்போ இந்த வீடியோவில் 2 டைப்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டிஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நிறைய உங்களோட இன்செக்யூரிட்டிஸ்லாம் மொத்தமாக சேர்ந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் ஸ்பெசிஃபிக்கான இன்செக்யூரிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக்கான இன்செக்யூரிட்டினா ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும், இப்போ லுக்ஸில் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான இன்செக்யூரிட்டி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் இன்செக்யூரிட்டி. கைஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம சேனல் வந்து நிறைய கன்சல்டேஷன்ஸ், பர்சனல் கோச்சிங் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க. ஓகேவா? அதில் 30% கிளைண்ட் ஆகுது. ஓகே, 30% 25% கிளைண்ட்ஸ் ஆகுது. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப இன்செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னு வருவாங்க. அவங்க எனக்கு ரொம்ப இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது. நிறைய இன்செக்யூரிட்டிஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா, என் லைஃப்பை கொஸ்டின் பண்ண வைக்குது. ஏன் நான் வாழணும், எதுக்கு வாழணும், ஓகேவா, செத்துடலாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப சூசைட் தாட்ஸாக வந்து எப்படின்னா எனக்கு கிரியேட் பண்ணுது. எனக்கு உண்மையிலேயே இப்போ செத்துடலாம் அப்படிதான் தோணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி வருவாங்க ரொம்ப இன்செக்யூரிட்டியில். சரியா? இவங்கெல்லாம் இந்த கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் இன்செக்யூரிட்டி. ஓகேவா? இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இந்த உலகத்தில் என்ன அப்படின்னா லைஃப்பில் ஒரு மீனிங் கிடையாது. ஓகே, இப்போ நான் முன்னாடி சொன்ன எக்ஸ்ட்ரீம் இன்செக்யூரிட்டி பீப்புளெலாம் என்ன அப்படின்னா, நான் பெட் கட்டி சொல்கிறேன், கொஞ்ச நாளே சூசைட் பண்ணி செத்துருவாங்க. இதுதான் ரியாலிட்டி. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு இதை எப்படி சொல்லணும்? ஃபஸ்ட்டு ரியாலிட்டி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்கிட்ட என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நமக்கு மீனிங்னு ஒரு மயிறு கிடையவே கிடையாது. புரியுதா? அவங்க நல்லா தெரிஞ்சுக்கோ, நாம லைஃப்பில் இந்த உலகத்தில் நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம லைஃபுக்குன்னு மீனிங்னு ஒன்று இருக்கணும். மீனிங்னு இல்லை அப்படின்னா நம்ம வேகமாக சாகணும்னு தோணும், முடிஞ்ச அளவுக்கு சூசைட் பண்ணி செத்துறவங்க நிறைய பேர். இதுதான் நடக்கும். சரி, இப்போ கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் வந்து மோஸ்ட்லி என்னை பற்றி சொல்ல பிடிக்கல, பட் நான் உங்களுக்கு வந்து என்னை பற்றி சொல்கிறேன். சரியா? என்னுடைய லைஃபோட மீனிங் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஐ வாண்ட் டு பி த கிரேட்டஸ்ட் ஃபில்ம் மேக்கர் தட் இஸ் வேர்ல்ட் எவர் சீன். சரியா? சும்மா தமிழ்நாடு அளவு, இந்தியா அளவு அந்த ஒரு மயிரும் கிடையாது. ஓகேவா? ஓகே, வேர்ல்டுலே நம்பர் 1 கிரேட்டஸ்ட் ஃபில்ம் மேக்கராக இருக்கணும், அதான் என் ஐடியா. சரியா? அப்போ அப்படின்னா நிறைய சஃபரிங்ஸ் வரும் நமக்கு. ஓகேவா? ஃபினான்ஷியலி சஃபரிங்ஸ் வரும், மென்டலி சஃபரிங் வரும், ஃபேமிலி வைஸ் சஃபரிங்ஸ் இருக்கும், மாற்றி போட்டு குத்திக்கிட்டே இருக்கும். பட் என்ன ஆகும்னா, அவ்வளோ அடித்தாலும் ஓகேவா, நோ, இதெல்லாம் மீறி நான் வந்து என்னுடைய கோல் அச்சீவ் பண்ணணும், நான் வந்து என்னை ப்ரூவ் பண்ணி காமிக்கணும், நான் யார் இந்த உலகத்தை ப்ரூவ் பண்ணி காமிக்கணுங்கிற ஒரு வெறி இருக்கும். சரியா? அப்போ என்னன்னா அதை தாண்டி பண்ணணும்னு சொல்லி நான் ஸ்டாண்ட் பண்ணி நிற்பேன். சரியா? பட் இங்கே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எடுக்கும்போது என்னன்னா, மோஸ்ட்லி யாருக்குமே லைஃப்க்கு மீனிங்கே இருக்காது. இப்போ ஒரு பர்சனை வந்து கேட்டோம் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு உங்கள் லைஃபோட மீனிங் என்னன்னு கேட்டால் நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. ஓகே, இப்போதைக்கு அப்படின்னா ஓகே படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அடுத்து கல்யாணம், குழந்தை குட்டி, சும்மா பேருக்கு அப்படி அது மீனிங் இருக்க ஒரு கிளாரிட்டியாகவே இருக்காது. ஓகேவா? பேருக்கு வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இப்போ உங்களை மாதிரி பீப்புள் மோஸ்ட்லி என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து லைஃப்பில் போட்டு ஒரு 4-5 இடத்துல ஒரு குத்துது அப்படின்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களுக்கு லைஃப் மீனிங்கே இல்லை. அப்போ நான் எதுக்கு வாழணும், லைஃப்பில் ஒரு மீனிங்கே இல்லை, ஓகே இவ்வளோ தாங்குது, என்னால் அது தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக போராடணும் அப்படின்னு டக்குன்னு போயிடுவாங்க. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கோங்க, நாம் லைஃப்பில் எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் மீறி இந்த உலகத்தில் வாழணும்னா நமக்கு சாலிடாக ஒரு மீனிங் இருக்கணும், ஒரு பெரிய மீனிங் இருக்கணும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் என்ன பண்ண அப்படின்னா, ஒரு பேப்பர் எடுத்து உங்களோட லைஃபோட மீனிங் என்னன்னு சொல்லி எழுதுங்க. அது எது வேணா இருக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கீங்க, ஓகே நீங்கள் வேர்ல்ட்லேயே நம்பர் 1 ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கணும், அதான் என்னோட லைஃபோட மீனிங்னா ஃபைன், அதுவாக இருக்கணும். அப்படி இல்லை, எங்கள் அம்மா அப்பாவை நான் கடைசியாக சந்தோஷமாக பார்த்துக்கணும், ஓகே அவங்களுக்கு வந்து அப்படின்னா அவங்கள நான் பணக்காரங்களாக மாற்றணும், என் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணி அவளை கடைசியாக சந்தோஷமாக, எது வேணால் உங்களோட லைஃபோட மீனிங் ஆக்கலாம். பட் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு லைஃபுக்குன்னு உங்களுக்கு மீனிங் இருக்கணும். அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான மீனிங் இருக்கும்போது ஓகே லைஃப்பில் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதை மீறி அந்த மீனிங்காக நீங்கள் இருப்பீங்க. ஓகே, நம்மளாம் கடைசி வரையும் எந்த சூசைடில் இந்த மாதிரி தாட்ஸ் இல்லாமல் ஓரளவுக்கு பெட்டராக இருப்போம். எந்த ஒரு விஷயத்தாலும் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட்டு டுடேவே உங்கள் லைஃபோட மீனிங் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க ஆரம்பிங்க. உடனே சம் பீப்புளால் கண்டுபிடிக்க முடியாது, பட் கொஞ்சம் கொஞ்சமாக அது என்னன்னு கிளாரிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிங்க. சரியா? ஸோ இது ஃபர்ஸ்ட்டு. ஸோ அப்புறம் இன்னையிலேருந்து முடிஞ்சவங்க நம்ம சேனலில் என்ன பண்ணோம்னா, ஏதாவது ஒரு புத்தகங்களை நல்ல புக்ஸை வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ லைக் இந்த வீடியோ மாதிரியே தான். ஓகேவா? மற்ற மாதிரி ப்ரொமோஷன்லாம் இல்லை. ஓகே, ஜென்ரலாக உங்களுக்கு டெவலப் பண்ண ஒரு சஜஷன் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ படி மேன் சர்ச் ஃபார் மீனிங். ஓகேவா? அந்த புக்கு நான் படிச்சுக்கேன், ரொம்ப சூப்பரான புக்கு. லைஃப்பை பற்றி ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அதை சொல்லிக் கொடுக்கும். சரியா? ஸோ அது லைஃபுக்கு எப்படி ஒரு மீனிங் இருக்கணும் அப்படிங்கிறத அதை பற்றி சொல்லும். விக்டர் ஃப்ராங்கலோட புக்கு, மஸ்ட் புக், கண்டிப்பாக வாங்கி படிங்க. சரியா? செகண்ட்,
இப்போ ஃபஸ்ட்டு இன்செக்யூரிட்டியில் நிறைய இன்செக்யூரிட்டி வந்து அப்படின்னா நம்ம வந்து சூசைட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போகும். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணி லைஃப்பில் வந்து போகிறது, ஸ்ட்ராங்காக போகிறது அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அதை பார்த்தோம். இப்போ செகண்ட் அப்படின்னா நமக்கு இந்த நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணி ஓகேவா பெட்டராக மாறுறது, அந்த இன்செக்யூரிட்டி வந்து எப்படி கான்ஃபிடென்ட்டாக மாறுறது அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். சரியா, ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்பெசிஃபிக்கான இன்செக்யூரிட்டிஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று சேஞ்சபிள் இன்செக்யூரிட்டிஸ், இன்னொன்று நான் சேஞ்சபிள் இன்செக்யூரிட்டிஸ். ஃபர்ஸ்ட் சேஞ்சபிள் இன்செக்யூரிட்டிஸ்னு எடுத்துக்குவோம். சரி, இப்போ எக்ஸாம்பிள் வந்து அப்படின்னா ஒரு பர்சனுக்கு எப்படின்னா தான் வந்து ரொம்ப லீனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்செக்யூரிட்டி இருக்கும். ஓகேவா, அப்போ என்ன பண்ணலாம்? சிம்பிள். நம்ம கான்ஃபிடென்ட் வரணும் என்ன, நம்ம வந்து வெயிட் போட்டு பெட்டர் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்? நான் ஒல்லியாக இருக்கேன், இதான ப்ராப்ளம், ஃபைன். நான் இப்போ வெயிட் போகணும், அதுக்கு என்னென்ன பண்ணலாம்? ஜிம்முக்கு போகலாம், ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் சாப்பிடலாம், வெயிட் ஏற்றுறதுக்கு நிறையா கார்போஹைட்ரேட் நிறையா சாப்பிடலாம். அப்போ அதுக்குரிய ஸ்டெப் எடுத்து வச்சு ஃபுட்ஸாக சாப்பிட்றோம். ஓகே, ஜிம்முக்கு போகிறீங்க, என்ன ஆகும்? நீங்கள் கரெக்டாக பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே உங்கள் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். வெயிட் இன்க்ரீஸ் ஆக அந்த இன்செக்யூரிட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃபிடென்ட் வரும். நல்லா நீங்கள் வெயிட் டெவலப் பண்ணி நல்லா வெயிட் போட்டு என்ன ஆகும்? உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. இன்செக்யூரிட்டி டு கான்ஃபிடென்ட். ஆர் சப்போஸ் உங்களுக்கு வந்து அப்படின்னா ரிலேஷன்ஷிப் இன்செக்யூரிட்டி, ஆர் வந்து அப்படின்னா நீங்கள் வீக்காக இருக்கீங்க, கேரக்டர் இன்செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னா இப்போ சிம்பிள். நம்ம சேனலில் நிறைய சைக்காலஜிக்கல் கோர்சஸ் கொடுக்குறோம். சரியா, அதை வாங்கி அதுபடி உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பெட்டராக இருப்பீங்க, கேரக்டரில் பெட்டராக இருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சு கான்ஃபிடென்ட் வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஸ்டேஜில் ஒரு 4 மந்த்லேயோ 5 மந்த்லேயோ 6 மந்த்லேயோ கம்ப்ளீட்லி கான்ஃபிடென்ட்டாக மாறிடுவீங்க. ஆர் நீங்கள் கரியரில் வீக்காக இருக்கீங்க, டெவலப் ஆகலை, ப்ராப்ளம் கிடையாது. ஏன் நான் கரியரில் வீக்காக இருக்கேன்? ஃபைன், என்ன ப்ராப்ளம்? இந்த நாலேஜ் இல்லை, இந்த விஷயம் தான் நான் டிசிப்ளினாக இல்லை. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சரி பண்ண ஆரம்பிச்சிங்க. நாலேஜ் கெயின் பண்ணுறீங்க, டிசிப்ளினாக இருக்கீங்க, கரெக்டாக ஆக்ட் பண்ணுறீங்க, கரியரில் டெவலப் ஆக ஆரம்பிப்பீங்க. கொஞ்ச நாளாக கரெக்டாக பண்ண ஒரு நாளைக்கு வந்து அப்படின்னா கரியரில் நல்ல பெட்டர் ஸ்டேஜ் வந்துருக்கீங்க, ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடென்ட் வந்துடும். அப்போ இதெல்லாம் சேஞ்சபிள், ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு பேப்பர் எடுங்க, பேப்பர் எடுத்து எந்தெந்த விஷயத்தில் எனக்கு இன்செக்யூராக இருக்குது எல்லாத்தையும் லிஸ்ட்டு போடுங்க. ஃபைன், அதை எப்படிலாம் சால்வ் பண்ணலாம், என்ன பண்ணால் சால்வ் பண்ணி பெட்டராகி என் கான்ஃபிடென்ட்னும் அதை அப்படியே கிளாரிட்டி ஆகிடுச்சு, அதுபடி ஆக்ட் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃபிடென்ட்ரைஸ் ஆகி நீங்கள் ஸ்ட்ராங்காக அதை மாறுவீங்க. உங்களுக்கு இன்செக்யூரிட்டிஸ் இருக்கவே இருக்காது. அண்ட் அதில் ஒரு பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரியாலிட்டியாக இருக்கணும். எந்த ஒரு இன்செக்யூரிட்டியும் ஒரே நாளில் மாறாது. ஓகே, எல்லாம் இட் டேக்ஸ் டைம், எஃபர்ட் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டை ஆகும். அதையும் ரியாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் இப்போ இன்செக்யூரிட்டி நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஈஸியாக மாற்றிக்கலாம். அண்ட் நான் சேஞ்சபிள் இன்செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்குது. நான் சேஞ்சபிள் இன்செக்யூரிட்டி அப்படின்னா இட்ஸ் லைக் மேபி ஒரு பர்சன் வந்து ரொம்ப ஃபேஸ் வந்து ரொம்ப அக்லியாக இருக்கலாம், புரியுதா உங்களுக்கு? ஆர் ஒரு பர்சன் வந்து ஹேண்டிகேப்பாக இருக்கலாம், புரியுதா உங்களுக்கு? இது என்ன பண்ணாமல் ஸோ இதனால் நான் ரொம்ப அக்லியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க இன்செக்யூர் ஆகலாம். அல்லது ஓகே நான் ஹேண்டிகேப்னு சொல்லி அவங்க ரொம்ப இன்செக்யூர் ஆகலாம். இது எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்? சேஞ்ச் பண்ண முடியாது. திரும்பவும் சொல்கிறேன், கண்டிப்பாக இதை சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு போய் நம்ம இன்செக்யூர் ஆனால் என்ன ஆகும்? நம்ம லைஃப் ஃபுல்லாக நம்ம கடைசியில் இன்செக்யூராக தான் இருப்போம். லைஃப்பில் நம்மளால் நிம்மதியாக இருக்கவே முடியாது. புரியுதா? அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்டு எல்லாத்துக்கும் இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது, எனக்கு சம் இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது. சரியா, அது சேஞ்ச் பண்ண முடியாத இன்செக்யூரிட்டிஸ் என்ற ஒன்று இருக்குது. சரியா, அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்ன நீங்கள்லாம் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கிளாரிட்டி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நான், இதை மாற்ற முடியுமா? எனக்கே தெரியும் இதை மாற்ற முடியாது. அப்போ நான் கிளாரிட்டி அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி கம்ப்ளீட்லி அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் அக்லியாக இருக்கீங்க, ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் ஸ்டில் வந்து அப்படின்னா அடுத்த வந்து என்ன அக்லியாக பார்ப்பேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும். கிட்ட வார்த்தை பேசக்கூடாது, பட் வார்த்தா எவன் என்ன நினச்சா எனக்கு என்ன, நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி கிளாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவன் அக்லியாக இருந்தால் என்ன நினச்சா நினச்சி போட்டு எனக்கு என்ன மயிறு எனக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. புரிதா உங்களுக்கு? நான் ஹேண்டிகேப் நினச்சா நினச்சிட்டு போட்டோம். ஓகே, இதான் நான், புரிதா உங்களுக்கு? நான் இப்படி தான், எனக்கு இது எப்போதும் நான் இதுவே சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கிளாரிட்டி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி லைஃப்க்கு அடுத்த ஸ்டெப் பார்க்க ஆரம்பிங்க. புரிதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட்டு நான் சேஞ்சபிள் இன்செக்யூரிட்டி தான் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தான், இதை ஒன்றும் பண்ண முடியாது, அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி அப்படி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அதில் நீங்கள் கம்ப்ளீட்லி கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. புரிதா கைஸ் உங்களுக்கு? ஸோ இப்படி தான் உங்களோட இன்செக்யூரிட்டியை நீங்கள் பெட்டர் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஹைலி யூஸ்ஃபுல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நானும் ஓகே எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாகுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். சரியா? நம்ம லவ் குரு சேனல் வந்து உங்கள் மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்காக ஓகே ஃபோன் கன்சல்டேஷன், பர்சனல் கோச்சிங் இந்த மாதிரி சர்வீசஸ் அண்ட் சம் கோர்சஸும் கொடுக்குறோம். ஓகேவா? அது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்ம சேனலோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி அந்த சர்வீசஸ் ஆர் கோர்சஸை வாங்கி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க.